தமிழ் மொழியின் அதிசயமான பாரம்பரியத்தையும் அதன் ஆழமான அறிவையும் பேசும் பொக்கிஷம். அதுதான் தொல்காப்பியம். தமிழில் கிடைக்கக்கூடிய மிக பழமையான இலக்கண நூலாக தொல்காப்பியம் டுடே உலக மொழியியல் ஆய்வாளர்களால் சிறப்புடன் மதிக்கப்படுகிறது. தொல்காப்பியம் நூலை தொகுத்தவர் தொல்காப்பியர். அவர் அகத்தியரின் சீடர் என்றும் தமிழ் மொழியை முறையான விதிகளுடன் அமைத்த முதல் இலக்கணவாதி என்றும் கருதப்படுகிறார். இந்த நூல் கிமு பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். அதாவது தமிழ் இலக்கிய மரபின் துவக்கம் தொல்காப்பியத்திலேயே அடக்கம். தொல்காப்பியம் 3 பெரிய பகுதிகளைக் கொண்டது: எழுத்ததிகாரம், சொற்றதிகாரம், பொருட்டதிகாரம். இவை மூன்றும் தமிழ் மொழி, இலக்கணம், வாழ்க்கை, சமூக மரபுகள் ஆகிய அனைத்தையும் விரிவாக எடுத்துரைக்கின்றன. முதலில் எழுத்ததிகாரம். இப்பகுதியில் தமிழ் மொழியின் உயிர், மெய், உயிர்மெய் எழுத்துகள் எப்படி உருவாகின்றன, ஒலிகள் எப்படி இணைகின்றன, எத்தகைய விதிகள் பின்பற்றப்பட வேண்டும் போன்ற துல்லியமான விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. எழுத்துகள் மட்டுமல்லாமல் அவற்றின் இலக்கணத் தன்மைகள், நுணுக்கமான ஒலி மாற்றங்கள் அனைத்தும் மிக நுட்பமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. தமிழின் ஒலி அமைப்பு உலகின் பழமையான மொழியியல் ஆய்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அடுத்து சொற்றதிகாரம். இது தமிழின் சொற்கள் எப்படி பிறக்கின்றன, எந்த விதிகளுக்குள் அவை அமைக்கப்படுகின்றன என்பதை தெளிவாக கூறுகிறது. பெயர்ச்சொல், வினைச்சொல், உரிச்சொல் போன்ற வகைப்பாடுகள் மட்டுமல்லாமல் அவற்றின் வடிவ மாற்றங்கள், வேற்றுமை உருக்கள், கால உருக்கள் போன்ற அனைத்தையும் தொல்காப்பியம் சீர்படுத்தியுள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் ஒரு உயர்தரமான இலக்கண அமைப்புடன் இருந்தது என்பதை இந்த பகுதி நிரூபிக்கிறது. மூன்றாவது பகுதி பொருட்டதிகாரம். இந்த பகுதி இலக்கணம் மட்டும் அல்ல, தமிழ் சமூகத்தின் பண்பாடு, வாழ்க்கை முறை, நெறிமுறைகள், போராட்டங்கள், காதல் மரபுகள் ஆகியவற்றை விரிவாக விளக்குகிறது. சங்க இலக்கியத்தில் காணப்படும் அகத்திணை, புறத்திணை என்ற இரு முக்கியமான கருத்துகளும் இங்கே அடிப்படையாக அமைந்துள்ளன. அகத்திணை மனிதனின் உள்ளுணர்வுகளைப் பற்றி பேசுகிறது. காதல், துன்பம், ஏக்கம், சங்கடம், பிரிவு, சந்திப்பு என்று நரம்புகளை நெகிழ வைக்கும் மனித உணர்வுகள் அனைத்தும் தொல்காப்பியத்தில் திணைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 நிலங்களின் அடிப்படையில் மனித உணர்வுகளை வகைப்படுத்திய முதல் நூல் இதுதான். புறத்திணை போராட்டம், வீரதீர செயல்கள், அரசியல் முறை, சமூக பொறுப்பு போன்ற வெளிப்புற வாழ்க்கையை விவரிக்கிறது. ஒரு சமூகத்தின் தன்மை, நெறி, தர்மம், அரசாட்சி அமைப்பு என்று பல ஆழமான தகவல்களை இந்த பகுதி வகுத்து அளிக்கிறது. தொல்காப்பியம் வெறும் இலக்கண புத்தகமல்ல, அது தமிழ் மக்களின் வரலாறு, கலாச்சாரம், தத்துவம் ஆகிய அனைத்தையும் ஒரே நூலில் தொகுத்து வைத்திருக்கும் பொக்கிஷம். இன்று உலகம் முழுவதும் உள்ள மொழியியல் நிபுணர்கள் தமிழின் இந்த பழமை வாய்ந்த இலக்கண முயற்சியை வியந்து ஆராய்கிறார்கள். இந்த நூல் மூலம் எங்கள் மொழி எவ்வளவு பண்டையது, எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு அறிவு நிறைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தொல்காப்பியம் தமிழ் மொழியின் அடித்தளமாக மட்டுமல்ல, உலகின் மிகச் சிறந்த மொழி அமைப்புகளில் ஒன்றாகும் என்பதை நிரூபிக்கும் வரலாற்றுச் சின்னமாகும்.